நீங்கள் யாரையாவது சனியனே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருக்கீங்களா? அப்படி நம்ம சொல்லி திட்டும்போது இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சனிதேவன் அப்படிங்கிறவர் தண்டனை தரக்கூடிய கடவுள் கிடையாதுங்க. நியாயத்தை நிலைநாட்டுற கடவுள்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்தையுமே அவர் தான் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய தவறுகள் பண்ணியிருப்போம். அதை திருத்திக்கணும் அப்படிங்கிறதுனால தான் கஷ்டங்கள் எல்லாமே வருது அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம கூட திட்டுவோம், இவனுக்கு சனியம் பிடிச்சிருக்கு போல, அதான் இப்படியெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவோம். ஆனால் சனி பகவான் வரும்போது நம்ம வாழ்க்கையில் நிறைய கற்றுக்குறோம், மற்றவங்களை பற்றி புரிஞ்சுக்கிறோம். இல்லைன்னா எப்படி தெரியும் நமக்கு யார் யார் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இனிமேல் யாரையாவது நீங்கள் சனிய மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டாதீங்க. இது ஒரு சோதனை காலம், அவ்வளவுதான். இதையும் தாண்டி நம்ம கடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட இருக்கணுங்க. சனி பகவான் யாரையுமே தண்டிக்க மாட்டார். அவங்க செஞ்ச தப்பை உணர்த்துறதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்றாருன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா வாழ்க்கை ரொம்ப அழகா மாறும். இனிமேலாவது யாரையுமே இந்த வார்த்தையை சொல்லி திட்டாதீங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.